ரிஷபம் அப்படின்னா நேர்மை, நேர்மை அப்படின்னா ரிஷபம். எல்லோருக்கிட்டையுமே இனிமையாக பேசி எல்லோருக்கிட்டையுமே நட்பாக பழகக்கூடியவங்க. நேர்மையான குணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடிக்கடி வரக்கூடிய மாற்றத்தெல்லாம் நீங்கள் பெருசாக விரும்ப மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே சீரான நிலையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. குடும்பம், உங்கள் காதல் உறவில் ரொம்பவும் அக்கறையாக பொறுப்பாக செயல்படுவீங்க. உறவுகளை கட்டி காக்கிறதுலையும் பேணி பாதுகாக்கிறதுலையும் சிறந்தவங்களாக ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் என்ன விஷயம்லாம் சரியாக நடக்கும். இப்போ பாருங்கள், மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறந்துடுச்சு இல்லையா? இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகிருக்கு, பிரச்சனை தீர என்ன பரிகாரம் செய்யணும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதிட ரீதியான பலன்களை ஒருத்தருமே ஜனன ஜாதக கிரக அமைப்புகளை பொறுத்து தெரிஞ்சுக்க முடியும். அது ஒருத்தருக்குமே மாறுபடும். மேலோட்டமான ராசி பலன்களை விட உங்களோட துல்லியமான பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை கொண்டு சரியாக கணிக்க முடியும். அப்படி நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்கணும், வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு உயர்வையும் நன்மைகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசி நிதானமானவங்களாக இருப்பீங்க. எதுலேயுமே உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க நீங்கள். ஆனால் பாருங்கள், பிடிவாதமும் கொஞ்சம் உங்ககிட்ட அதிகமாக தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கணும், ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக பணத்தை சேமிப்பீங்க. முதலீடு செய்கிறதுலையும் வல்லவர்களை நீங்கள் இருப்பீங்க. தேவையில்லாத செலவில் நீங்கள் பண்ணவே முடியாது. கலை, விவசாயம், இந்த வங்கி, அழகு நிலையம், இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் இருந்தால் சிறந்து விளங்க முடியும். பெரிய மாற்றங்களை உடனே விரும்புறது கிடையாது. நீங்கள் பெரும்பாலும் பலமான உடலமைப்பு, ஒரு நிதானமான குணம், இது எல்லாமே இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. இந்த பிடிவாதம் மட்டும்தான் சில பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கும். இந்த ரிஷபராசிக்கு இப்போது அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன மாதிரியான சூழலை கொடுத்துருக்கு, என்ன விஷயம்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சிறப்பான உயிர்வை கொடுக்குங்க. ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் 3 நெய் தீபம் போட்டு பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச நல்ல ஒரு உயர்வுக்கு வர பெருமாளின் பரிபூர்ண அருளையும் பெற முடியும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு நம்பிக்கையோட பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. கண்டிப்பாக இறைவனின் அருளால் நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். ஒவ்வொரு கிரகமுமே பாருங்களேன், குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு, அதாவது அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே போகும். இந்த பயிற்சி ஒவ்வொரு தடவை நடக்கும்போதுமே 12 ராசிக்குமே அதோட தாக்கம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. சூரியன் பயிற்சி, சனி பயிற்சி இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் அதோட தாக்கம் எல்லா ராசிக்குமே ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த மாதம் இப்போ பிறந்திருக்கு இல்லையா, பங்குனி மாதம், இந்த நிலையில் ஒரு சில ராசிக்கெலாம் அதிகப்படியான நன்மையும் இருக்குது. ஒரு சில ராசியில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பும் உருவாக இருக்குது. ரிஷபராசி உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு வாங்க தெளிவாக பார்க்கலாம். சூரியன் பயிற்சியோடு பிறந்திருக்கு இந்த பங்குனி மாதம். சில ராசிக்கெலாம் ரொம்ப அற்புதமான மாற்றம். ஏன்னா இந்த மாதம் பாருங்கள், பங்குனி உத்திரம், ஸ்ரீ ராமநவமி, இதெல்லாம் முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள். முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கெல்லாம் விசேஷம் நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் பாருங்கள், நிறைய கிராமங்களில் மாரியம்மன் பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. ரிஷப ராசியோ ரிஷப ரக்கலமோ இந்த சேர்ந்த நபர்களுக்கு இப்போ 2-10 இந்த இடங்கள் வலிமையாக இருக்குது இந்த மாதம். அதனால் ஒரு சில அமைப்புகள் பாருங்கள் சிறப்பாக்குறதுனால உங்களுக்கு அற்புதமான காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் தன்னோட வீட்டை இப்போ தொடர்பு கொள்கிறார், அங்கேயே உச்சமாகவும் இருக்க போகிறாரு. இதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வலிமையாக உணர்வீங்க. மாத கடைசியில் அதே போல் செலவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானம், செலவு பண்ணுற விஷயம், இது 2லேயுமே நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்க. கூடுதல் செலவு வந்தாலும் அது கேட்ட நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய மாதம். பேச்சை வச்சு தொழில் செய்கிறவங்க, அதாவது இந்த ஆசிரியர், வழக்கறிஞர், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறீங்க இல்லையா, அது செல்ஃபோன் மூலயமா பேசி பணம் சம்பாதிக்கிறீங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு திருப்பு முனை அமையக்கூடிய வாரம். ஏன்னா உங்களுக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கும். சுக்கிரன் சூப்பரான அம்சத்தில் இருக்கிறதுனால ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் இப்போ உண்டாகக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கு. மாதத்தோட பெரும்பகுதியான நாட்களில் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்கள்,
அவர் 11ஆம் இடத்தில் வலிமையாக இருப்பது போல் அவரோட பார்வை அமையுது. இது அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் வருது அப்படின்னா வீட்லேயுமே ஒரு நிம்மதியான சூழல் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்குது. மனைவியோட ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் பாருங்கள். மருத்துவ செலவுகள் குறையும், அவங்களோட உடல் பாதிப்பு விலகும். இப்போ நல்ல ஒரு உடல் தேற்றம், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இது எல்லாமே ஏற்படும். இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கிற பெண்களுக்கு கணவன் சம்மந்தப்பட்ட கவலை பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருந்திருக்குங்க கடந்த காலத்தில். இது எப்படி வீடு விட்டு வெளியே வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலையே உங்களுக்கு பெருசாக இருந்திருக்கும். இப்போது ஆண்களாக இருந்தால் மனைவியோட உடல் ஆரோக்கியம் சரியாகிறது போல் பெண்களுக்குமே கணவன் சம்மந்தப்பட்ட கவலை பிரச்சனை இதுலேருந்து முழுமையாக நீங்கி பரிபூரணமாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு உண்டாகியிருக்கு. அதனால தான் இது அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பணவரவு பொறுத்த வரைக்கும் மனைவியின் பெயரில் தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் உயரும். மனைவி சார்ந்த இந்த மச்சான் மாமா உறவு இருக்குல்ல, அவங்க மூலியமே நல்ல ஒரு வருமானம், நல்ல ஆர்டரு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நிம்மதியான சூழல் இப்போ உருவாகும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை பின்னடைவு இதெல்லாம் நீங்குது. சிலருக்கெல்லாம் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முழுவதுமே வலிமையாக சஞ்சாரம் செய்கிறதுனால அம்மா அப்பாவோட சுமூகமான உறவு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ பாருங்கள் சுமூகமான உறவு ஏற்படும். உங்களோட செல்படி அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்கிறதுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சூழல் அமையும். உறவுகளுக்குள் இருந்த சிக்கல்கள், மனக்கசப்பு இது எல்லாமே உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் குடும்ப சூழல் இனிமையானதாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே இருந்த சங்கடம், கஷ்டம், சண்டை இது எல்லாமே மாறும். நீங்கள் இப்போ திடீர்னு தூர இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் கூட வரும். இப்போ நான் வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலை செய்யணும், இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்கான அனுமதி கிடைக்கும். ஒரு சிறப்பான மாதம், நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகியிருக்கு. முன்னேற்றம் இருந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடை தினந்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்கிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுத்தம் பண்ணி சாமி படத்துக்கு நல்லா பூ போட்டு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 11 முறை உச்சரித்து குலதெய்வ வழிபாடை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் படிக்கும். நேரம் இருக்கிறவங்களாம் குடும்பத்தோடு இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இது ஒரு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறதுனால வரக்கூடிய பலன்களை நீங்கள் இரட்டிப்பாக பெற முடியும். எல்லா வகையிலுமே யோகமான அமைப்பு இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும். அதனால் இப்போ இவ்வளோ அருமையான அமைப்பு இருக்கிறதுனால தொட்டது துலங்கவும் நினச்சது நடக்கவும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. முடிஞ்சால் குடும்பத்தோட நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதுவும் வெள்ளி மற்றும் சனி இந்த கிழமையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்களை கொடுங்க. இந்த தான தர்மம் செய்வதால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பின்னடைவு, தடை தாமதம் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது சிறப்பான நன்மையை ஏற்படுத்துங்க. இந்த தானம் கொடுக்கறது ரிஷபராசிக்கு அவ்வளவு அருமையான ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு விஷயத்தை உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும்.